ஆப்பிரிக்க காடுகளின் மையத்தில் ஒரு பெரிய அகாசியா மரத்தின் நிழலுக்கு அடியில் ஒரு கம்பீரமான சிங்கம் படுத்து கிடந்தது. அதன் மார்பு அமைதியான தூக்கத்தில் உயர்ந்து விழும். லியோ என்று வெகு தொலைவில் அறியப்பட்ட இந்த சிங்கம் பரந்த காடுகளை தனது வலிமையுடனும் தைரியத்துடனும் ஆட்சி செய்தது. இதற்கிடையில் விலங்கு இராஜ்யத்தில் மேக்ஸ் என்ற ஒரு சிறிய எலி தங்க மணலில் வேகமாகச் சென்று கடிக்க சில துண்டுகளை தேடிச் சென்றது. கவனக்குறைவாக மேக்ஸ் அறிமுகமில்லாத பிரதேசத்திற்குள் நுழைந்து லியோவின் வலிமையான மூக்கின் மீது எதிர்பாராத ஊடுருவலால் திடுக்கிட்ட லியோவின் கண்கள் திறந்தன. மேக்ஸை அவனது பெரிய பாதத்தின் கீழ் மாட்டிக்கொண்ட போது அவன் மார்பிலிருந்து ஒரு இடிமுழக்கம் கேட்டது. என் ஓய்வை தொந்தரவு செய்ய யாருக்கு துணிச்சல்? லியோ கர்ஜித்தான். பயத்தில் நடுங்கியபடி மேக்ஸ் அந்த மாபெரும் சிங்கத்தை நோக்கி மேலே பார்த்து ஒரு மெல்லிய குரலில் கூறினான், தயவு செய்து என்னை சாப்பிடாதீர், வலிமையான சிங்கமே. நான் எந்த நஷ்டமும் செய்யவில்லை, என் வழியிலே செல்ல விரும்பினேன். ஒருநாள் நான் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். லியோ எலியை திரும்பி ஆச்சரியத்துடன் பார்த்து அவனது கடும் முழங்கிய முகம் ஆச்சரியத்துடன் மென்மையாகியது. நீ என்னை உதவுவாயா? நீ ஒரு சின்ன எலி என்று அவன் ஆழமாக சிரித்தான். அந்த சிரிப்பு காடுகள் முழுவதும் முழங்கியது. ஆனால் மேக்ஸின் சிறிய வெளிச்சமான கண்களில் இருந்த உண்மைத்தன்மையைக் கண்டு லியோ அவனை விட்டுவிட முடிவு செய்தான். போ, நன்கு வாழ் சிறியவனே என்று லியோ மென்மையாக உத்தரவிட்டார். தனது பெரிய தேவோலை உயர்த்தி மேக்ஸை ஓடிவிட அனுமதித்தார். நாட்கள் கடந்தன. சவன்னாவில் வாழ்க்கை அதன் இயல்பில் ஓடியது. ஆனால் ஒரு முக்கிய மாலையில் ஒரு பேராபத்து வந்தடைந்தது. லியோ புல்வெளிகளில் குதித்து ஓடிக்கொண்டிருந்த போது வேட்டையாடிகளால் பதியப்பட்ட ஒரு கண்ணியில் சிக்கிக் கொண்டான். தனது வலிமை களைத்தும் மரியாதை காயமடைந்தும் லியோ அந்த கடுமையான கயிறுகளுக்கு எதிராக வெளியே வர முயற்சி செய்து கொண்டிருந்தது. அவனது உதவிக்குரல் சூரியன் ஓரிசனுக்கு கீழிறங்கிக் கொண்டிருந்த போது முழங்கியது. இதேவேளை அருகிலிருந்த மேக்ஸ் தனது முந்தைய பிடிமானரின் துன்பகரமான குரல்களைக் கேட்டான். லியோவின் எதிர்பாராத கருணையை நினைவுகூறி மேக்ஸ் அந்த குழப்பத்தின் மூலத்திற்கு திடுக்கிடும் வேகத்தில் ஓடினான். தன்னம்பிக்கையுடன் மேக்ஸ் உதவிகரமாக இருந்த சிங்கத்தைக் கட்டியிருந்த தடிக்கட்டிய கயிறுகளை கடித்துக் கொண்டிருந்தான். அவனது கூரிய பற்கள் ஓய்வில்லாமல் வேலை செய்தன. கொஞ்சம் கொஞ்சமாக கயிறுகள் அவிழ்ந்தன. லியோவின் மாபெரும் உருவம் புதுமையான நம்பிக்கையுடன் விளிர்ந்தது. வெற்றிகரமான ஒரு சிலுக்குடன் கயிறுகள் உடைந்தன. இறுதியாக விடுதலை அடைந்த லியோ தன்னை காப்பாற்றிய சிறிய எலியை கீழே பார்த்தான். நன்றி, அன்பான நண்பா. உன் வார்த்தைகளில் உண்மை இருப்பதை நீ நிரூபித்தாய் என்று கூறினான். ஒரு நன்றியுடன் கூடிய சிரிப்புடன் லியோ ஒப்புக்கொண்டான். சிறியதாயினும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இவ்வாறு வலுவான சிங்கமும் பணிவான எலியும் இடையே ஒரு நட்பு மலர்ந்தது. அது கருணையின் சக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது.